மசூதியில் இன்று அடக்கம் செய்யப்பட்டது. நேற்று திரு பழனி பாபா பொள்ளாச்சியில் உள்ள தனது நண்பரை காண சென்றிருந்தார். இரவு 9:30 மணி அளவில் அந்த நண்பரின் வீட்டிலிருந்து வெளியே வந்த போது காரில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் பழனி பாபாவை வெட்டி கொலை செய்தது. இதனையடுத்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று பதற்றம் நிலவியது. திண்டுக்கல், பழனி நகரங்களில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. சாலை தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் திண்டுக்கல் செல்லாமல் வேறு மாற்றமாக திருப்பி விடப்பட்டன. மற்றும் கம்பம், பெரியகுளம், தேனி, தேவதானப்பட்டி, உத்தமபாளையம், சிவகாசி, ராமநாதபுரம் ஆகிய பல ஊர்களில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதட்டம் காணப்பட்டது. அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கோவைக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையே பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் இறங்கும் மார்க்கம் இஸ்லாம். இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் இறங்கும் மார்க்கம் இஸ்லாம். நன்றி கட்ட சமூகமே, நாளை நீ பதில் சொல்லியே தீர வேண்டும். நான் மடியலாம், என் வார்த்தை மடியாது. நான் இன்று கூட இந்த நன்றி கட்ட பெரியவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு வரவில்லை. இதோ எனக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு ஊறிக்கொண்டிருக்கிறது. பொட்டல் புதூர்ல இருக்க முஸ்லீம் காவல்துறை ஜெயலலிதா வண்டி மெட்ராஸ் சிட்டியில ஓடக்கூடாது அப்படிங்கிற பயம் வரணும். டக்குனு போயஸ் கார்டுல பொட்டல் புதூர்ல கல்லு விழுந்தா போயஸ் கார்டுல சோடா ஊட்டி விழுந்துங்கிற பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட ஒரு அமைப்பு கிடையாது. அதை என்று உருவாக்கி வைக்கிறீர்களோ அன்றுதான் உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், உடைமைகள் பாதுகாக்கப்படும், உயிர்கள் பாதுகாக்கப்படும். அது இல்லாம பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருந்த ஒன்ன நீயே ஏமாத்திட்ட எனக்கு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். இருப்பது ஒரு உயிர், போவது ஒரு முறை. மயூர் முஸ்லிமுக்கு டெத் இஸ் நாட் அன் எண்ட், நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஆரம்பம். எனக்கு ஒன்று மரணத்தை கண்டு அஞ்சுபவன் நல்ல முஸ்லீம். குழந்தையிலே எங்களுக்கு கத்தியில தொட்டு தேனை தொட்டு தான் எங்க அம்மா சேனை தொட்டு வைப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனால நாங்க வாளால் மடிவதை ஒரு வாழ்வின் பெரிய அங்கமாக கருதுகிறவர்கள், மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த உலகத்துக்கு வழிபோக்கர்களாக வந்தவர்கள் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு குழந்தையிலேயே பக்குவப்படுத்தப்பட்ட மக்கள். உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு ஊறிக்கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர்கள் பெரிதாகி நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியின் உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும். அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். இது ஹக்காக நடைபெறும். அன்று நான் இருக்கிறேனோ மடிகிறேனோ என் கல்லறையை நோக்கி பல ஆயிரம் கரங்கள் வரும். கனிவான இதயங்கள், நேர்மையானவர்கள், அல்லாவின் நல்லடியார்களாக என்றவர் வருவார். அந்த இளைஞனுக்காக இன்னும் 100 சிறைகள், இன்னும் 100 தடைகள், இன்னும் 1000 சிலுவைகளை நான் ஏற்க சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களை நம்பி அல்ல, எங்கள் உயிர் கொடுக்க தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட என் போன்றவர்கள் நாளை ஒரு நாள் விடுதலை உணர்வோடு இந்த சமூகம் விழிப்புணர்வு அடையும் பொழுது என்னை போன்ற இஸ்லாமிய தலைவர்கள் இறந்து போனாலும் கூட எங்களை நினைவுபடுத்த 1000 இளைஞர்கள் கூட்டம், அவருடைய வாரிசுகள் எங்களை வரலாறு விடுதலை செய்யும் என்ற நினைவுகளோடு இந்த கூட்டத்துக்கு உரைக்க அஸ்ஸலாமு அலைக்கும். 1997 ஜனவரி 28ஆம் நாள் வெற்றிக்கும் வீரமரணத்துக்கும் இடையே போராடி ஓய்ந்த வேங்கை மனிதரின் மறைவு நாள். ஆம், எங்களை பொறுத்தவரை இது கருப்பு தினம் அல்ல, சிகப்பு தினம். உன்னை புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். உன்னிலிருந்து பூக்கட்டும் 1000 புரட்சி பூக்கள். உன் இரத்தங்களை சிந்தி வரலாறுகளை எழுதி இம்மையை மறுமைக்காக தியாகம் செய்தாய். இஸ்லாம் உலகாலும் சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காக தங்களின் இன்னுயிரையே தியாகம் செய்தவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொண்டாய். நல்லதை ஏவி தீயதை தடுக்க வலிமையோடு போராடினாய். வஞ்சிக்கப்பட்ட மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்காக உரக்க குரல் கொடுத்தாய். அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் அயோக்கியத்தனங்களையும் ஆள்பவன் தவறுகளையும் ஆண்டவனுக்கு எதிரான அனைத்தையும் அச்சமின்றியே எதிர்த்து வந்தாய். வரலாற்று குருடர்கள் முட்டிய வன்முறை தீயில் ஜனநாயகம் இங்கு சாம்பலான போது உனது எழுச்சி உரையால் நமது இனத்தையே தட்டி எழுப்பிய தன்மான சிங்கமே, சிம்மாசனங்கள் உன்னை சிறைப்படுத்திய போதும் சிராத்துன் முஸ்தகீனை சிறந்தது என்றாய்.
ஆம், உண்மை என்றுணர்ந்து என்றும் உனது உணர்வுகளோடு நாம். ஷரியத் என்பது எங்கள் குர்ஆனிய வாழ்க்கை. அதிலே எது குறுக்கிட்டாலும் நாங்கள் எரிமலையாய் வெடிப்போம். ஷரியத்திலேதான் எங்களின் ஜனனமும், ஷரியத்திலேதான் எங்களின் மரணமும். ورد عن النبي الأعظم صلى الله عليه وآله وسلم: من أعان غازيا بدرهم فله أجر 70 درة من درر الجنة وياقوتها، ليست منها حبة إلا وهي أفضل من الدنيا. إكراما وتقديرا ودعما لأبطال الوغى والمدافعين عن العروة الوثقى، هم والله رجال الله الذين تركوا الدنيا وملذاتها وزخرفها وزبروجها والتحقوا بسوح الجهاد المقدس دفاعا عن مقدساتنا وأرضنا وأعراضنا، لا يبتغون عند الله إلا وجهه. ألواهم الحامين وهم خطهم، ألواهم الواقفين ببال حتى اليوصل المثواك واحنا يا الصمد وياك والله نقطع عيده. علمنا العشق والموت نحمل عالظهر تابوت ونصون العقيده. حتى اليوصل المثواك واحنا يا الصمد. فحققوا الانتصارات في ملاحم تكتب وأنشودة ترتل وتاريخا يسجل. إنهم رجال الله أبطال الحشد الشعبي في العراق، فلنساهم في تقديرهم ودعمهم ومشاركتهم الأجر والانتصار. على الجبال خلف التلال وفي الوديان ستهزمون ستهزمون، ضرا جئتم